உங்க குழந்தைங்க உடம்புல அதிகமா காயம் ஏற்பட்டிருக்கா? இவங்க திட்டிட்டாங்க, அவங்க திட்டிட்டாங்க அப்படின்னு அடிக்கடி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? அப்படின்னா அது புல்லிங்கான சைன்ஸா கூட இருக்கலாம். இத நினைச்சு கவலைப்படுற பேரண்ட்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த புல்லிங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 டிப்ஸ் நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட், டெய்லியுமே அவங்க கூட ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆவது அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. செகண்ட், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஜட்ஜ்மெண்டே இல்லாம நீ தான் பண்ணிருக்க அப்படின்னு பிளேம் பண்ணாம லிசன் பண்ணுங்க. தேர்ட், அசர்ட்டிவ்னஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் புல்லிங் நடக்குது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லிக் கொடுங்க. ஃபோர்த், அந்த இன்சிடென்ட்ஸை எப்ப நடக்குது, எங்க நடக்குது, என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறது டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த், அவங்களோட டீச்சர்ஸ் கிட்ட இல்ல ஸ்கூல்ல இத பத்தி பேசுங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, இதுக்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத பேசுங்க. கடைசியா இதெல்லாம் நடக்குது, இதையெல்லாம் தாண்டி உங்க குழந்தைங்க ஒரு ரிஸ்கான சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான்.